கண்ணகி நகர்ல போக முடியல, வர முடியல. குழந்தைங்களே சரி நாங்களே பாக்குற அக்கா தங்கத்துலாம் பழகுறோம். ஒராச்சின்னு ஒரு கேள்வி பண்ணிட்டு போறானுங்க. நம்ம பெத்தவங்க தான் திருத்தணும்ன்றாங்க. ஆனா பெத்தவங்க திருத்தணும்ல, மத்தவங்க அந்த கெஞ்சா அந்த மாத்திரையை முதல்ல யோசிக்க சொல்லுங்க. அப்போ பசங்க திருந்தவங்க. இந்த பொதுமக்கள் லேடிஸ் தான் பஸ் ஓட்டுக்கிறோம், ஆனா ஜென்ஸுக்கு பஸ் இல்ல. அது என்ன அர்த்தம்? 8 வயசு பையனை நீங்க போயிட்டு இங்க சரக்கு வீதான்னு கேளுங்க, அழகா சொல்லுவான் இங்க தான் விக்குதுன்னு. ஓகேவா? அவனே சிகரெட் பிடிக்கிறான், வீடு பிடிக்கிறான். 8 வயசு பையன் பிடிக்கிறான். என்ன அவனால இப்படி வீடை திறந்தே விட்டு போக முடியாது. வீட்டுல இருக்கிறது எல்லாமே எடுத்துன்னு போறானுங்க. என்ன வயசானவங்களே மிரட்டினுங்கிறானுங்க. ஒரு கடைக்கு கூட போக முடியல, ஒரு குழந்தைங்க கூட. ஸ்கூல் ஒரு பிரச்சனை கிடையாதுங்க. எங்களுக்கு கண்ணகி நகர் தான் கொஞ்சம் பயமா இருக்கு. மட்டுமான ஒரு ஸ்டாலின் எங்களுக்கு மட்டுமா ஜென்ஸுக்கு மட்டும் கவலை பேசுவாரு, லேடிஸுக்கு மட்டும்னா ஒய்ஸே பேசுவாரா? கண்ணகி நகர் எங்களுக்கு பெஸ்டே கிடையாதுங்க. அப்படி ஏன்னா என் புள்ளிங்க படிப்பு கெட்டு போகுது, எல்லாமே கெட்டு போகுது. நல்லா இருக்கிற புள்ளிங்க கூட படிப்பு கெட்டு போகுது. அது மாதிரி போக முடியலையே, வீட்டை தான் உடச்சு எடுத்துக்கிறாங்க. ஒரு வீட்டை இந்த மாதிரி தரையாக்குறாங்கல்ல, வீட்டை இந்த மாதிரி தரையாக்குறாங்க. யாரு இருந்தாலும் சரி, யாரு இருந்தாலும் சரி, வீட்டை இந்த மாதிரி தர போலீஸ்காரங்களை கொடுத்தோம்னா வேஸ்ட் தான். என்ன போலீஸ்காரங்க வராங்க, நம்ம பாக்குறோமா அப்படிதான் சொல்லிட்டு போறாங்க. போன வாரம் கூட ஒரு டிவி குழந்தைய கூட உள்ள இருந்து நகையெல்லாம் புடின்னு போய்க்கிறாங்க. அதை கேட்கறதுக்கு இதோ பாக்குறோமா, அவள் தான் 1க்கு 2 வாட்டி வராங்க, அதோட விட்டு போயிடுறாங்க. நகர் எங்களுக்கு பெஸ்டே கிடையாதுங்க. அப்படி ஏன்னா என் புள்ளிங்க படிப்பு கெட்டு போகுது, எல்லாமே கெட்டு போகுது. நல்லா இருக்கிற புள்ளிங்க கூட படிப்பு கெட்டு போகுது. மாத்திரை எங்க வருது? முதல்ல கெஞ்சா எங்க விற்பனை பண்ணாங்க, அதை முதல்ல ஒழிக்க சொல்லுங்க. அதை ஒழிச்சா ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி வராது, ஒருத்தருக்கு ஒருத்தர் இது பண்ண. அதே மாதிரி அந்த பசங்களுக்கு காசுன்றது எதனால வருது? இதை திருன்னா இதை வித்தா நம்மளுக்கு பணம் கிடைக்குமா? ஓகேவா? பெண்களுக்கு 1000 ரூபாய் 1000 ரூபாய் கதை போதுமா? எங்க பொம்பளைக்கு 1000 ரூபாய் கதை ஜென்ஸுக்கு என்ன பண்ணுவாங்க? அவன் குடிமகன் எவனோட காசு நான் சமைச்சுனா அவனுக்கு நான் கொடுக்குறேன் 10 ரூபாய் பொண்டாட்டிக்கு. நீ மாசம் 12,500 ரூபா சம்பளம், 10 நாள் லீவ் பண்றான். எனக்கு என்ன பண்றான்? 10 நாள் லீவ் சம்பளம் கொடுக்குறான். நான் மெடிக்கல் லீவ்ல வாங்குறேன் இல்லையே. புள்ளிங்க இது திருடிச்சுங்க, அதை திருடிச்சுங்கன்னா இட்டு போய் அவங்களை அடிச்சு திருத்தி பையனை கட்டிட்டு அமுச்சு விட்டா போதுமா? அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஆனா பசங்களோட லைஃப் எப்படி போகுதுன்னே தெரிய மாட்டேங்குது. எவ்வளவு பேர் எவ்வளவு பேசுறாங்க, ஆனா இது வாழ்க்கையே கிடையாது. இதெல்லாம் நிரந்தரமே கிடையாது. ஆனா பசங்களோட வாழ்க்கை நம்ம பெத்தவங்க தான் திருத்தணும்ன்றாங்க. ஆனா பெத்தவங்க திருத்தணும்ல, மத்தவங்க அந்த கெஞ்சா அந்த மாத்திரையை முதல்ல யோசிக்க சொல்லுங்க. அப்போ பசங்க திருந்தவங்க. இப்போ இங்க சண்டை நடக்குதுன்னா இங்கேயோட முடிச்சு போக மாட்டாங்க. வெளியில போயிட்டு அது முன்விரோதமாகி அங்க நடந்துருது. ஓகேங்களா? அங்க திருடு இப்போ செம்மஞ்சேரியில திருடு போட்டு அங்க இருந்து எடுத்துட்டு இங்க ஒழிஞ்சிடறானுங்க பசங்க. இங்க செய்யறவனுங்க அங்க போயிடுறானுங்க. இப்ப அவங்களுக்கு அந்த வாழ்வாதாரம் இல்ல. வாழ்வாதாரம் இல்லாதனால தான் அவன் திருடுறான். ஒருத்தனுக்கு வயிற்றுக்கு சோறு இருந்தா அவன் திருட மாட்டான். ஓகேங்களா? இப்ப அவனுக்கு வயிற்றுக்கு சோறு கிடையாது. அதுக்கேற்ற மாதிரி கவர்மெண்ட் ஏதாவது பண்ணணும். ஏன்னா ஒரு பழக்கத்துக்கு இந்த பழக்கம் செய்யுதுன்னா இந்த பழக்கம் செய்யுதுங்க. குழந்தைங்களுக்கு என்ன சொல்றது, இந்த கண்ணகி நகர்லயே வேற லெவல். சரி, எவ்வளவு நாள் ஆகுது இங்க நீங்க? நாங்க 2014ல வந்தோம். 10 வருஷம் ஆகுது. ஆமா. சரி, இப்ப நீங்க வேற இடத்துல இருந்து இங்க வந்திருப்பீங்க. தேனாம்பேட்ல இருந்து இங்க வந்தோம். சரி, எதனால இப்ப அந்த இடத்துல நீங்க காலி பண்ணிட்டு வந்தீங்க? எங்களுக்கு வீடு எடுத்துட்டு வீடு கொடுத்தாங்க. ஓகே, அந்த இடத்துல இருக்க வீடை எடுத்துட்டு உங்களுக்கு இப்ப இது சொந்த வீடு தானா? ஆமா, இது சொந்த வீடு. சரிமா. இப்போ உங்களுக்கு எத்தனை பசங்க? எங்களுக்கு 2 பசங்க. எங்க படிக்கிறாங்க? கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிக்கிறாங்க. எப்படி இருக்கு அந்த ஸ்கூல்? முதல்ல இறந்தாரு இந்த போதைனால என் புள்ளைய கூட்டிட்டு போய் என் புள்ளைய வெட்டி சைதப்பேட்டை அதுல வெட்டி குத்தி போட்டானுங்க. 2 குழந்தை, 45 நாள் குழந்தை. என் புள்ள சாகுறப்போ பெத்த குழந்தை 2 பொண்ணு. இதான் 3 மாசமா இருக்கிறேன். என்னோட பாவம் அவங்களுக்கு. ஆனா அவங்களுக்கு அதே தண்டனை கிடைக்கணும். நீங்க எல்லாத்தையும் ஒழிச்சு கட்டி எங்களுக்கு கொஞ்சம் நல்ல ஒரு இது கொடுக்கணும். அதுதான் எனக்கு தேவை. இந்த கோரிக்கை கண்டிப்பா நம்ம சேனல் மூலமா முதலமைச்சர் நீங்க எல்லாமே எனக்கு முதலமைச்சர் எனக்கு ரொம்ப பிடிச்சா. என் பேர பிள்ளைங்களுக்கு ஒரு உதவி பண்ண எங்களுக்கு இது வேணும். நான் 2 குழந்தைங்களை வச்சுட்டு கஷ்டப்படுறேன். நான் வெத்த காசு வரும் இல்லைன்னா எனக்கு கிடையாது. ஆனா அதுக்கு ஒரு இது பண்ணா போதும். மட்டுமான ஒரு ஸ்டாலின் எங்களுக்கு மட்டுமா ஜென்ஸுக்கு மட்டும் கவலை பேசுவாரு, லேடிஸுக்கு மட்டும்னா ஒய்ஸே பேசுவாரா? அவங்க ஓட்டு நாங்களும் ஓட்டு போடலையா? சொல்லு. ஓட்டு அவங்க போடுறாங்க, நான் தானே போடுறேன். எத்தனை தானே கீழே நிற்கிறாங்க. அவங்க லைன் நிற்க பேசுறாங்க. இல்ல அவங்க 10 போட்டுக்கிறான். ஸ்கூல் ஒரு பிரச்சனை கிடையாதுங்க. எங்களுக்கு கண்ணகி நகர் தான் கொஞ்சம் பயமா இருக்கு. ஆம்பளை பசங்களா பொம்பளை பசங்களா? 2 ஆம்பளை பசங்க. ஆம்பளை பசங்களை அனுப்பறதுக்கே நீங்க பயப்படுவீங்களா? ஆமா. சரி, இப்ப அது பொம்பளை பசங்களா இருந்தா அதுக்கு மேல பயப்படாம இருக்கணும். ஏன்னா எந்த நேரம் பசங்க ஓடிட்டே இருப்பானுங்க. இங்க நிறைய பசங்க ஸ்கூலுக்கே போறது இல்ல. மெயின் அதுதான். ஃபர்ஸ்ட் இப்ப ஒரு 8 வயசு பையனை நீங்க போயிட்டு இங்க சரக்கு வீதான்னு கேளுங்க, அழகா சொல்லுவான் இங்க தான் விக்குதுன்னு.
ஓகேவா, அவனே சிகரெட் பிடிக்கிறான், வீடு பிடிக்கிறான், 8 வயசு பையன் பிடிக்கிறான். இங்க நீங்க ஒரு எப்படி சொல்றது, ஒரு சர்வே எடுத்து பாத்தீங்கன்னா அதுலயே தெரிஞ்சிடும் பாதி பசங்களுக்கு அம்மா அப்பா கிடையாது. அதனால என்ன ஆயிடுது, பசங்க வந்து கெட்டு போயிடுது. நம்ம பசங்களை வந்து நம்ம குறை சொல்ல முடியல, ஐயோ இந்த பசங்க கெட்டு போயிடுச்சு நான் சொல்ல முடியாது. ஏன்னா அந்த பையனுக்கு அம்மா அப்பா கிடையாது. ஒண்ணு அம்மா தவறி இருப்பாங்க, இல்ல அப்பா தவறி இருப்பாரு, அவங்க ஃபேமிலியோட பேக்ரவுண்ட் அது மாதிரி இருக்கு. அதனாலதான் இங்க பசங்க கெட்டு போயிடுது. அதுவும் இல்லாம இப்ப இந்த கஞ்சா ஓரளவுக்கு கொஞ்சம் கம்மியாச்சுன்னு சொல்லலாம். அப்பப்போ போலீஸ் பிடிச்சிட்டு தான் போகுது, எதுவும் பிடிக்காமலாம் இல்ல, அவங்க வேலை செய்யாம இல்ல, செய்யறாங்க தான். என்னன்னா வேற எங்கேயோ நடந்த தப்ப தூக்கிட்டு வந்து இங்க நிறுத்திடுறாங்க. தண்ணி நகல போக முடியல, வர முடியல. குழந்தைங்களே சரி போற, நாங்களே பாக்குற அக்கா தங்கச்சிங்களா போலக்கிறோம், இப்படி உரைச்சிக்கின்னு ஒரு கேள்வி பண்ணிட்டு போறானுங்க. இன்னும் அவனால வந்து இப்படி வீடை திறந்தே விட்டு போக முடியாது, வீட்டுல இருக்கிறது எல்லாமே எடுத்துன்னு போறானுங்க. இன்னும் வயசானவங்களே மிரட்டினுங்கிறானுங்க, ஒரு கடைக்கு கூட போக முடியல, ஒரு குழந்தைங்க தூக்கின்னு கூட. நிறைய பேர் வேலைக்கு போயிட்டு அந்த டைம் வர முடியல, ஆமா. பயமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, அந்த டைம் வர முடியல, ஒரு 10 மணிக்கு மேல வரவே முடியலதான், உண்மைதான். கண்ணி நகர்ல நீங்க வெளியூருக்குலாம் போறீங்க, வீட பூட்டிட்டு போறீங்க, அப்புறம் போவீங்களா முதல்ல? வந்து என்ன ஒரு சேஃப்டியே கிடையாது, உயிருக்கே பாதுகாப்பு இல்லை அந்த இடத்துல. சரி, இப்ப இந்த பெண் குழந்தைகள்னு வரும்போது அதுங்களுக்கு பாதுகாப்புன்றது ரொம்ப முக்கியம். ஆமாங்க. So, அந்த விதத்துல இப்ப இதுல என்ன சொல்றாங்க, இங்க பெண் குழந்தைங்களும் அப்படிதான் இருக்கிறாங்க நம்ம ஏரியால அப்படின்னு. நாங்க அப்படிலாம் சொல்ல முடியாதுங்க. பெண் குழந்தைங்களை வந்து நல்லபடியா ஸ்கூலுக்கு போய் வர குழந்தைங்கள ஆம்பளைங்க வந்து கெஞ்சா வச்சுட்டு மெட்டும் போது என்ன பண்ண முடியும்? அந்த குழந்தைங்க படிக்கிற குழந்தைங்க இருக்குது, படிக்கிற குழந்தைங்க இருந்தாலும் அந்த குழந்தைங்களை நீங்களே வந்து பண்ணி விட்டா எப்படி சொல்லுங்க? இப்ப இந்த பாதுகாப்பு அதாவது வீட்லயே வச்சுக்கணும்ன்றீங்க பொம்பளை பசங்களை. பொம்பளை பசங்க நாங்க பாதுகாப்புல, நீங்க பாதுகாப்பு கொடுத்தா புள்ளிங்களை படிக்க வைக்கலாம், காலேஜுக்கு அனுப்பலாம், வேலைக்கு அனுப்பலாம், எல்லாமே. ஒரு 10 மணி ஆகலாம் வெளியே வர முடியல, மத்தியான டைம்ல இந்த மாதிரி டைம்ல சுத்துறானுங்க, குழந்தைங்களை கேலி பண்றானுங்க, என்ன பண்ண முடியும்? பெத்தவங்க வந்து வருணுங்க, நாங்க பாதுகாப்பு தான் பண்ண முடியும். இங்கே நிறைய விஷயம், நிறைய நல்லதுல நிறைய நடக்குதுல்லக்கா. எங்க நடக்குதுண்ணா? எங்கேயுமே நடக்கலண்ணா. வந்து 2014 இருந்து நாங்க பார்த்துன்னு தான் இருக்கிறோம். வயசானவங்க, வயசு புள்ளிங்க, அம்மா மாரி இருக்கிறவங்கள கூட கேலி பண்ணிட்டு போறானுங்கண்ணா, எதுவுமே பண்ண முடியல. இங்க இருந்து போனா நாங்க இந்த ஏரியால இருந்து வரோம்னு சொன்னா வேலை கொடுக்கறது இல்ல அப்படின்றாங்க. அது உண்மைதான், அது உண்மைதான். ஸ்கூல்ல வந்து கண்ணகி நகரான்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க. சின்ன பசங்க ஸ்கூல்ல கூட சேர்த்துக்க மாட்டாங்க. ஆமாங்க, இப்ப குழந்தைங்களே வந்து வேற ஸ்கூலுக்கு மாத்தினா கூட இப்ப நாங்க வீடே காலி பண்ணலான்னுக்கிறோம். ஏன்னா நல்லா படிக்கிற பிள்ளைங்களே கண்ணகி நகர்ல வந்து முக்கால்வாசி கெட்டு போன காரணமே. ஏன்னா ஒரு புள்ளைங்க கூட சேர்ந்துதான் என் புள்ளைங்களே கெட்டு போன காரணமா. என் புள்ளைங்க 10th படிச்சான், இங்க வந்து படிக்காத உதவி ஆயிட்டான். அந்த மாரி சொந்த வீடுன்றீங்க இப்ப நீங்க இருக்கிறது. இப்ப இங்க இருந்து நீங்க போனீங்கன்னா வாடகைக்கு தானே போகணும். ஆமாங்க, அதுல புள்ளைங்களுக்கோசம் தானே பாத்துன்னு போக முடியும். சொந்த வீட்டை விட்டு புள்ளைங்களுக்கோசம் தானே வாடகைக்கு போக முடியும். சொல்லுங்க, புள்ளைங்க தான் முக்கியம், சொந்த வீட்டை விட்டுட்டு புள்ளைங்க தானே மெயின். சொல்லுங்க. சின்ன வயசுல நிறைய பேர் வந்து மேரேஜ் பண்ணிட்டு லைஃப் ஆஃப் பண்ணிடுறாங்க. அதெல்லாம் இருக்குதாங்க, அவங்கவுங்க லைஃப் வேஸ்ட் பண்றாங்க, அதெல்லாம் பண்ண முடியுமா? ஓகே, தேங்க்யூ. உரிமை காக்க போராடுவதே கடமை.